பெட்டன் சீரிஸ்ல நம்ம ஆஸ்மித் கிரியேட் பண்ண ஆஸ்லான் ஸ்வாட்க்கும் மார்வல்ல நம்ம நல்லால கிரியேட் பண்ணப்பட்ட நெக்ரோ ஸ்வாட்க்கும் பேட்டில் வச்சா எது வின் பண்ணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்வாட் கிட்ட இருக்க பவர்ஸை பார்த்துருவோம். நம்ம ஆஸ்க்லானை கிரியேட் பண்ணது ஆஸ்மித், ஆனா அதை யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜும் நம்ம பென்னும் தான். இதுகிட்ட இருக்க பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வச்சு நம்மளால டெலிபோர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எனர்ஜி பீமை கிரியேட் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வாடை யூஸ் பண்ற பர்சனுக்கு ஒரு மெட்டாலிக் ஹார்மர் ஒன்று கிரியேட் ஆயிடும். இதை வச்சு எனிமீஸோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எதை வேணா சீலை பிரேக் பண்ணவும் முடியும், சீலை கிரியேட் பண்ணி லாக் பண்ணவும் முடியும். அங்கேருந்து கட் பண்ணி நம்ம நெக்ரோ ஸ்வாட் கிட்ட வந்தோம் அப்படின்னா இதை கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தா நம்ம நல். அது மட்டும் இல்லாம இதை நல்லும் யூஸ் பண்ணியிருப்பாரு, நம்ம கோரும் யூஸ் பண்ணியிருப்பாரு. இதுகிட்ட இருக்க பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோர் இதை வச்சு ஏகப்பட்ட கடவுள்களை சாவடிச்சிருப்பாரு. நம்ம நல்லு இந்த ஸ்வாடை வச்சு செலஸ்டியல்ஸோடைய தலையை வெட்டியிருப்பாரு. தலையை வெட்டினது மட்டும் இல்லாமல் இது அச்சு பதிச்ச மாதிரி அங்கேயே நெட்டு வச்சுட்டும் போயிருப்பாரு. இந்த ஸ்வாடை வச்சும் நம்மளால ஷேடோஸ் மூலியமா டெலிபோர்டேஷன் பண்ண முடியும். இதால ஷேப்பை ஷிஃப்ட் பண்ண முடியும். லைக் இப்போ வந்து ஸ்வாட் மாதிரி, அப்புறம் ஸ்பைக்ஸ் வச்ச மாதிரி எக்ஸெட்ரா பவர்ஸையும் அப்சர்வ் பண்ண முடியும். ரீஜென்ரேஷன் பவரும் இருக்கும். சரி, ஓகே, 2 திட்டுக்கு பவர்ஸை பார்த்தாச்சு. சரி, எது வின்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்வாட் வின் பண்ணியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.